நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் விஆர் ராஜா குளத்தொழுத்து பேசுகிறேன். இது என்னுடைய 235வது வீடியோ. இந்த வீடியோவில் ஜோதிர்லிங்க ஸ்தலத்தில் 10வது ஜோதிர்லிங்கம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜோதிர்லிங்கம் பேர் நாகேஸ்வரம் பேர். இது வந்து இந்த நாகேஸ்வரம் இடம் எங்கே இருக்குன்னா தார்காவனம்னு சொல்லியிருக்கு. நிறைய இந்த சிவபுராணத்தில் முக்கியமான பிளேஸ் தார்காவனம். இதை சொல்லும்போதே இன்னொரு பயணம் சொல்கிறேன். ஜஸ்ட் அந்த வியூவர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பார்த்தா இதில் வந்து ஜோதிர்லிங்கத்தில் நிறைய பீப்புள் ஆர் நாட் ஷோயிங் இன்ட்ரெஸ்ட். ஹிந்துஸாக இருந்து ஜோதிர்லிங்கத்தை பார்த்தா 100க்கும் கீழே தான் வருது. சில பேர் இந்த வியூஸ் பார்க்குறத மிச்சத்தெல்லாம் பார்த்துட்றா. குலதெய்வம்னா 400 பேர் பார்க்குறா. இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். மெயினாக நம்ம இந்துக்களாக இருந்து அதெல்லாம் தெரியலன்னா அவமானம். நமக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. சனாதன தர்மத்தை ஃபாலோ பண்ணுறவா சிவனாக இருக்கணும், விஷ்ணுவாக இருக்கணும், நமக்கு தெரியும். எல்லாமே ஃபாலோ பண்ணுறது இது வேணால் ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரியணும் நமக்கு. இந்த தார்காவனன்றது சிவபுராணத்துலேயும் சரி பல புராணங்கள்லேயும் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பரமேஸ்வரன் ஆடிய நடனங்கள் வெவ்வேறு ஊரில் ஒவ்வொரு இதாக சொல்லப்படுறது. இது நடனம் எடுத்தாலே நடராஜா, நடனத்துக்கெல்லாம் ராஜா நடராஜா தான். ஆனந்த தாண்டவ மூர்த்தியும் பேர் நடராஜருடைய இது. அது வந்து வியாக்கரபாதர் பதஞ்சலிக்காக பரமேஸ்வரர் பல இடத்துல தரிசனம் கொடுக்குறாரு. அப்படி சிதம்பரத்தில் அந்த மாதிரி காமிச்சிருக்கார், திருவாலங்காட்டில் காமிச்சிருக்கார், மதுரையில் இருக்குது, திருக்குற்றாலத்தில் இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் அந்த தாண்டவத்துக்கு பேர் மாறுபடுறது. அதுவும் தெரிஞ்சுக்கணும். ஈஸ்வரனுடைய தாண்டவமே ஒவ்வொரு இடத்துலையும் பேர் மாறுபடுறது. அதாவது வெள்ளி அம்பலமான ரஜத சபை, ரஜதம்னா வெள்ளி, இப்போ கனக சபைன்னா தங்கம். வெள்ளி அம்பலத்தில் ஆடிந்து வந்து சந்தியா தாண்டவம் பேர். அந்த தாண்டவத்து பேர் சந்தியா தாண்டவம். அதே மாதிரி தாமர சபையில் இதில் திருநெல்வேலியில் முனித்தாண்டவம் பேர். அடுத்ததாக குற்றாலத்தில் சித்திர சபை. குற்றாலம் திருக்குற்றாலநாதர் கோவில் இல்லை, தனியாக இருக்குது. இந்த கோவில் உள்ள படம் தான் எழுதியிருப்பார். குளம் இருக்குது, குளத்துக்கு ஏற்ற மாதிரி கோவில் இருக்குது. உள்ள நடராஜரோட படம் தான் இருக்கும். அங்கே மெயினாக சிலை தனியாக இருக்குது. பட் அவங்க சித்திர சபையினே பேர் அந்த இடம் பேர். அந்த இடத்துல திரிபுர தாண்டவம் பேர். திரிபுர தாண்டவம் அந்த தாண்டவத்துக்கு பேர். அடுத்தது பேரூரில் வந்து ஊர்த்தவ தாண்டவம்னு சொல்லியிருக்கு. அது அடுத்ததாக திருப்பத்தூர், இந்த வடார்காடு மாவட்டம் திருப்பத்தூர் சொல்கிறோம் இல்லையா, அங்கே கௌரி தாண்டவம் பேர் அந்த தாண்டவ பூர்த்திக்கு பேர். ஸோ அது மாதிரி இதில் திருவாலங்காட்டில் ஊர்த்தவ நடராஜர்னு சொல்லுவார். 8 கையோடு இருக்கும், மேலே காலதிக்கும் இருக்கும். ஸோ அது வந்து சம்ஹார தாண்டவம்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி இதெல்லாம் வந்து நடராஜருடைய வடிவங்கள். திருவாரூர் எடுத்து பார்த்து தியாகராஜருக்கு வந்து அஜபா நடனம் இருக்குது. தாண்டவம் வேறு, நடனம் வேறு. நல்லா ஞாபகம். தாண்டவம்ன்றது ஆண்கள் ஆடுறது. அது வந்து இந்த மாதிரி தலையை வச்சு போட்டு இதெல்லாம் ஆடுறாரு பண்ணுறது ஸ்பீடாக, அது தாண்டவம். நடனம்ன்றது கொஞ்சம் நளினம் இருக்கும். அது அதில் வந்து அஜபா நடனம் பேர். அதே மாதிரி திருக்கார வாயில் குக்குட நடனம், வேதாரண்யம் என திருமறை காற்று ஹம்சபாத நடனம், திருக்குவளை என்னும் ஊரில் பிரிங்கி நடனம், ஆனந்தாண்டவபுரம் இருக்குது இந்த திருநலம்ன்ற ஊர், அங்கே வந்து முகமணம் தாண்டவம், திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவில் இருக்கு இல்லையா, அங்கே உன்மத்த நடனம், திருமுண்டீஸ்வரத்தில் அழகிய நடனம், அபூர்வமான நடன வகை தியாகராஜருக்கு சொல்லியிருக்கு. இந்த தாண்டவ மூர்த்தியெல்லாம் வந்து ஆனந்த தாண்டவ மூர்த்தி நடராஜருக்கே உரியது. இந்த மாதிரி தன்னுடைய பக்தர்களுக்காக நடராஜர் நிறைய ஆடி காமிக்கிறார். இந்த மாதிரி இருக்க இந்த சப்ஜெக்ட் எப்படி வருதுன்னா, தாருகாவனம்ன்ற வனம் நம்ம வட இந்தியாவில் இருக்குது. அந்த இடத்துல வந்து மகரிஷிகள்லாம் பல காலம் தபஸ் பண்ணி ரொம்ப இந்த வேத நெறியும் தெரிஞ்சுண்டு அப்படியே அவள் கூப்பிட்டாலும் சாமி வந்து இருக்கிறா. அந்த மாதிரி இருக்குது. அவள் பத்திரிகைகள்லாம் ரொம்ப கருப்பு கசியாக இருக்கா. ஒருத்தர் கூட தாடி வச்சு ஆம்படியாக இருந்தவட கவலைப்படலாவா, இந்த கருப்பு நெறி தவடாமல் இருக்கா. அதனால் அவளோட பவர் ஜாஸ்தியாக ஒரு நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, நாங்கள் தான் சாமிக்கு சக்தி கொடுக்கோன்ற மாதிரி எண்ணம் வந்துட்டு அவளுக்கு. பரமேஸ்வரனுக்கு தெரியாத அவர் கைலங்கிரி உட்காந்தாலும் யோசனை பண்ணுறாரு, இன்னும் முட்டா பசங்க இது மாதிரிலாம் திங்க் பண்ணுறாள் எப்படி இதுன்ற. ஸோ அப்போ யோசனை பண்ணும்போது பரமேஸ்வரன் பார்க்குறது மகாவிஷ்ணுவை நினைக்கிறார். டக்குன்னு வந்துட்டார் மகாவிஷ்ணு. என்ன செய்யணுன்றாரு, நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன், நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்கன்ற. என்னென்னா, நான் வந்து ஒரு திகம்பரனாக போகிறேன், அது அம்படமாக போகிறேன் இங்கே தாருகாவனத்துக்கு, நல்ல அழகான வாலிபனாகவும். அப்போ வந்து அந்த முனி பத்திரிகைகள்லாம் நிலை தடுமாறி போவா. அப்போ வந்து கற்பு போயிடும். அவளோட சேர போகிறதில்ல. அந்த எண்ணம் வந்தாலே பத்திரிகைகளோட சப்போர்ட் இல்லாமல் இது பண்ண முடியாது.
நீ வந்து என்ன செய்யணும்னா பார்க்கடலில் போகும்போது மோகினி அவதாரம் எடுத்திருக்க இல்லையா பெருமாள், நீ வந்து மோகினியாக வரணுன்றார். போத் ஆர் அக்செப்டிங் ஆஸ் பர் த பிளான் தே ஆர் கோயிங் டு தார்காபனம். இவர் என்ன செய்கிறாருன்னா இந்த அக்ரஹா இருக்கிற அந்த பர்ணசாலை தான், அந்த பல்லாம் ஓடு வீடெல்லாம் கிடையாது, எல்லாம் குடிசை வீடு தான். இந்த மேலே வந்து ஓலையை வெஞ்சது பர்ணசாலை, நல்லா பெருசு பெருசாக இருக்கும் அதெல்லாம். அந்த இடத்துல பகவதி பிக்ஷாந்தேகின்னு இவர் பேர் நிற்கிறார். எந்த கோலத்தில் பாருங்கள், இந்த மாதிரி டமர்கம் வச்சுட்ருக்கார், சூலத்தை தோளில் வச்சுட்ருக்கார். இதில் வந்து வித்தியாசப்படும் கங்காள மூர்த்தின்னு ஒன்று இருக்குது, அதுவும் இதே மாதிரி தோல் வச்சுட்டு மயிர்பீலி வச்சுருக்கோம். அதில் இது சூலாயுதத்தை வச்சுட்ருக்காரு. ஒரு கையில் வந்து கபால பாத்திரம் பிச்சை எடுக்கிறதுக்கு, ஒரு கையில் அருகம்புல்லை வச்சுட்ருக்கார். இங்கே தான் வந்து வாழை 4 ஆட்டம் போட்டிருப்பான் சிற்பியெல்லாம். கையில் வந்து அருகம்புல் இந்த மானு கொடுக்குற மாதிரி இருக்குது. இந்த மானெல்லாம் இந்த கதைகளோட எண்டில் தான் வருது. பட் இந்த ரூபம் அப்படி சொல்லிப்பான்னா இப்படி தான் சொல்லிப்பான். பிக்ஷாடன மூர்த்தின்னா இதுதான். பக்கத்திலே வந்து இவர் கொடுப்பா குண்டோதரம் இருப்பான், செட்டி தலை தூக்கிற மாதிரி. பட் மெயினாக இந்த மான் வந்துடும். அதில் இது எப்படி வருது, இந்த மானெல்லாம் எப்படி தோன்றுறது இந்த இடத்துல பார்க்குறோம். அது சரி இப்படி மாதிரி போகும்போது முனிப்பத்தியெல்லாம் வந்து பார்க்குறேன், அவ்வளோ அழகான வாலிபனாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் கட்டி அணைச்சிக்க மனசில் தோன்றுறது. ஆனால் நிறைய நம்ம ஆசைப்படுறோம், அதெல்லாம் பண்ண முடியாது. சில இடத்துல சபையில் வந்து பண்ண முடியாது. ஐயோ இவரை போய் அணைச்சிக்க கூடாதான்னு நினைக்கிறா அவத்தி. நினச்சோடனே அவ்வளோதான், கற்பு போயிடுது. அவள் கற்புக்கு போய் இந்த சென்ஸு அந்த பவர் போயிடும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பற்றினும் அவள் பாட சொல்கிறார். இவர் பாடிண்டே வர்றார், அழகான பாட்டுகள். ஸோ அதை ரசிக்கிறார். எல்லா முனிப்பத்திரிகளும் இருக்கிற வேலையை விட்டுட்டு ஆத்துக்காருக்கு இந்த ஹவிஸ் சமைச்சு தரணும், ஹோமம் நடக்கிறது யாகசாலையில். அவளாம் கொண்டு வானா ஹவிஸ் எங்கிறது, எல்லாம் பாட்டு கேட்டுட்ருக்கா. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த இடத்துல மகாவிஷ்ணு மோகினி வடிவாக போகிறார், இங்கே யாகசாலை சைடு. ஸோ அவள்லாம் பார்த்து ஒவ்வொருத்தரும் நெய்யை விட்டுருக்கான், கீழே விட்டுருக்காங்க கடைசியில் ஹோமகுண்டத்தில் போல். ஸோ அங்கேயே வந்து இடர்பாடு ஆகிடுறது. ஸோ முனிகள்லாம் வந்து அது வரைக்கும் கவனம் செதறாமல் இருந்தவ இந்த பருத்த முலையோட சிறுத்த இடையோட அவ்வளோ அழகாக இருக்கா அந்த மோகினி. இது என்னது நம்ம பார்த்து வாழ்நாளில் பார்த்தே இல்லை இது மாதிரி பெண்மணிகன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக எழுந்து போக ஆரம்பிச்சிட்டா. ஸோ இப்போ எழுந்து போகாமல் அப்படியே அழிச்சும் போகிறாகும் மோகினி. ஸோ அவ்வளோதான், எல்லாமே இந்த போச்சு. ஹோம அக்னி அடையக்கூடாது, நல்லா ஜமைச்சுங்க. இந்த ஹோமம் பண்ண சீத்தில் சின்ன வீட்டில் பிராமணனோ அப்ராமணனோ ஒரு ஹோமம்னு பண்ணும்போது புகை வந்து அணைஞ்சுத்துனா அவ்வளோதான், பிரயோஜனம் தான். அணையாமல் இருக்கணும் அந்த நெருப்பு. ஆதி காலத்துலாம் அப்படின்னா அக்னிஹோத்திரிகள்லாம் திருப்பி அந்த கங்கை எடுத்து வச்சுப்பாள். நெக்ஸ்ட் டே மார்னிங் அது வேணும். அது நெருப்பு போய் கடன் வாங்கிட்டு வருவாள் அந்த காலத்துலலாம். தீப்பூட்டியெல்லாம் கிடையாது. ஸோ அதெல்லாம் அந்த அரளி கட்டி வச்சு கடைஞ்சி தான் எடுக்கிறா இது யாக மட்டத்துக்கெலாம். அது நிறைய ப்ரொசீஜர்லாம் இருக்குது, அது வேண்டாம் நமக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லி அக்னி அடைய ஆரம்பிச்சிடுது. ஸோ இப்போ திடீர்னு சந்தேகம் வருது, என்ன ஆகுதுன்னு தெரியும். ஆற்று சைடு போய் பார்த்தா இப்போ பத்திரிகைகள்லாம் வந்து இந்த திகம்பரனோட வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அந்த சென்ஸு அவள் பாட சொல்கிறா, ஒத்தி போய் அவள் காலை பிடிக்கிறா, ஒத்தி கையை பிடிக்கிறா, அது மாதிரி ஆகிடுது. அப்போ கோவம் வருது, பல யோசனை பண்ணுறா, எப்படி இது மாதிரி நடந்தது, இவ்வளோ தானே நம்ம ஒழுங்காக இருந்தோமே. ஸோ இந்த மோகினியால் எட்டு போனோமா, இல்லைனா இவ திகம்பரனால் இப்படி ஆச்சான்னு சொல்லிட்டு அதை பார்ப்பன என்பது பார்க்கணும். அதாவது பின்னாடி என்ன நடக்க போகிறதுன்றது அவனுக்கு தெரியணும். ஆனால் இவன் என்ன செய்கிறான், வேறு யார்கிட்ட இது குறி கேட்க போயிடறான். பார்ப்பன என்ன செய்கிறான், இப்போ இவன் போய் வேறு இடத்துல குறி கேட்குறான். எவ்வளோ மோசமாக எடுத்து நிலைமை வந்து பாருங்க. ஏன்னா அவளுடைய தர்ம காரியங்களை விட்டுட்டானால ஸோ வி ஆர் லூசிங் த பவர். ஸோ அவள் போய் ஒவ்வொன்றா இந்த இப்போ என்ன ஆச்சுன்னா தே ஆர் திங்கிங் என்ன தப்பு பண்ணோம் பார்த்தா, இல்லை முதல்ல இவனை ஒழிச்சு கட்டணும், இந்த திகம்பரனை ஒழிச்சு கட்டினா சரியாகும் சொல்லி வேள்வியை திருப்பி ஆரம்பிச்சு அதில் இந்த முயலகன் ஒரு அசுரனை அனுப்புகிறான். அவரது காலில் போட்டு துங்கு மதிக்கிறார். பரமேஸ்வரன் முயலகன் மேலே வச்சு அவன் தலையை தூக்கி பார்க்குறான், திருப்பி தலையை முன்னூறு காலை வச்சு பார்க்குறாரு. ஸோ அந்த நடராஜன் மூர்த்திக்கு அடியிலலாம் முயலகன் ஒரு இது இருக்கும், ராட்சசன் படுத்துட்டு இருப்பான். அடுத்து மான் அனுப்புகிறா. அந்த மான் வந்து சஞ்சல புத்தியை குறிக்கிறது மான். இப்போ அது வந்து பாரு இப்படி பார்த்துட்டே இருக்கும். அந்த மானை வந்து ஏவி விடுறா அவர் மேலே, அதை பிடிச்சிட்டுருக்கார். ஸோ எப்பயுமே ஈஸ்வரன் கையில் மான் மழு இருக்கும், மழுவை அனுப்புகிறா, மழுவை பிடிச்சிட்டுருக்கார். இப்போ நெருப்பு அனுப்புகிறார், நடராஜர் கையில் நெருப்பு வச்சுருப்பார், நெருப்பையும் பிடிச்சிட்டு மாதிரி ஒவ்வொன்று அவள் என்னென்ன அனுப்பிச்சா புலியை அனுப்புகிறார் கொல்றதுக்கு. அவரை அந்த புலியை அப்படியே இந்த சூரத்தில் குத்தி இழுத்து அதை ஆடையாக அம்மனத்தை போத்தின்றார் அவர். ஸோ புலித்தோலை போட்டுட்டார், புலித்தோலையை அரைக்கா சீத்துன்னு வருது பாட்டில் கூட.
புலி தோலை போத்திக்கிறார். இந்த மாதிரிலாம் ஆகி அப்பயும் புத்தி வரல வாழ்க்கை. வந்தது யாரும் தெரியல பார்ப்பனருக்கு. என்ன செய்கிறா, நேரம் பிரம்மதேவர் தான் வாழ்க்கைலாம் குருவாட்டம் அரைச்சிட்டுருக்க. பிரம்மா கிட்ட போகிறா எல்லாரும். அப்போ சிரிக்கிறா, பிரீத்திகா என்ன பண்ணியிருக்கல, வந்தது யாரும் பரமேஸ்வரன் ஏன் உனக்கு புத்தி இருக்க வேண்டாமா, உங்களுக்கு தெரிய வேண்டாமான்னு போது எல்லாரும் அடி பண்ணிக்கிறா. ஐயோ தப்பு பண்ணிட்டேமே சொல்லி பரமேஸ்வரனை குறித்து தபஸ் பண்ணி திருப்பி அவரை போற்றுதலாம் பண்ணி அப்போ சிரிக்கிறார் அவர். அப்புறம் பழைய நிலைமைக்கு திரும்பறான்னு வருது. இதெல்லாம் எங்கே நடக்கிறதுனா தாருகாவனத்தில் நடக்கிறது. அப்போ சிவபெருமான் தாண்டவம் ஆடுறார். தாண்டவம் ஆடி நாகங்களை அனுப்புகிறாவா. அதுக்கு முன்னாடி அந்த நாகங்களெல்லாம் அணிகளெல்லாம் போட்டு விடுறார். புலியை கொண்டு விடுறார். நாகத்தை அணிகளெல்லாம் மாற்றிக்கிறார். இந்த சூலம் இதெல்லாம் ஒவ்வொன்றும் வெள்ளை தலைன்னு ஒன்று இருக்குது, ஒயிட் கலரில் மண்டவோடு. அதில் இந்த அபிஷார பிரயோகம் பண்ணி அதை தொண்டையில் வச்சுட்டு இதில் தலையில் பரமேஸ்வரனுடைய இது நடராஜனுடைய வடிவத்தில் இருக்கும். வெள்ளைத்தலை இருக்கும். வெள்ளைத்தலைன்னா தனியாக வச்சுக்கணும். ஒயிட் கலரில் ஒரு மண்டவோடு அது இருக்கும் அவருடைய அணிகலனில். இவ அனுப்பிச்சதில் அணிகலன் ஆகிடுச்சு அவருக்கு. அந்த மாதிரி தாரகாவனத்தை பண்ணி நடனமாகி அப்படியே இது பண்ணிட்டு அங்கே ஒரு பாம்பு புற்று இருக்குது. அந்த புத்துல போய் மறைஞ்சி போயிடுறார். அதில் பரமேஸ்வரன் இவா பார்க்குறா. இங்கே காணுமே அந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு வித்தியாசமாக இருந்த புத்து, பாம்பு புத்துல ஒளி விழுறது. எட்டி பார்த்தா உள்ள பரமேஸ்வரர் இருக்கார், லிங்க வடிவில் இருக்கார். அப்புறமா கொண்டாடி அதுக்கு நிறைய அபிஷேக ஆராதனைலாம் பண்ணி கெட்டிங் பேக் த பவர் அப்படியா பின்னாடி முடியுது. கர்வபங்கம் ஆகிடுது. தாரகாவனத்து ரிஷிகளே கர்வபங்கம் நடத்துகிறார். அதுக்காக தான் இந்த ஹோல் ட்ராமாவே. அதுதான் நாகேஸ்வர லிங்கம் ஜோதிர்லிங்கமாக மாறுறது. தாரகாவனத்து ரிஷிகளுடைய கர்ப்பத்தை அடக்கின ரூபம் இது லிங்கமாக மாறுறது, ஜோதிர்லிங்கமாக மாறிடுறது. ஜோதிர்லிங்கம் என்ன மாறுது? டிஃபரன்ஸ் பிட்வீன் இந்த ஆர்டினரி லிங்கம் ஜோதிர்லிங்கம். ஜோதிர்லிங்கம் எங்கெங்கெல்லாம் உருவாச்சோ அங்கெல்லாம் பரமேஸ்வரன் அப்பியர்டு அவளுக்கெல்லாம் காட்சி கொடுத்து ஏதோ அங்கே ஒரு லீலை பண்ணுறாரு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆச்சு, நம்ம இந்தியாவில் இந்த ஜோதிர்லிங்கத்தை சில இடத்துலலாம் இந்த நாகேஸ்வரலிங்கம் தெரியாமே போயிடுது நிறைய பேருக்கு. யாருமே அந்த இடத்துக்கு போகல. நிறைய ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் கட்டிட்டா, அதெல்லாம் கட்டிட்டா சுற்றி. அப்புறமா தேடி பார்க்கும்போது எங்கெங்கெல்லாம் நாகேஸ்வரம் வச்சுட்டா. அது பிரச்சனை என்ன, தாரகாவனத்தில் சுற்றி இருக்க போதுலாம் நாகேஸ்வரம். நம்ம திருநாகேஸ்வரம் இங்கே இருக்க கும்பகோணத்தோட பக்கத்தில் இருக்கு. இங்கே நடந்த மாதிரி சொல்லுவாள் நாகேஸ்வரத்தை. அங்கே தான் நடந்தது. ஸோ நிறைய இடத்துல நாகேஸ்வரன் நாகம் பூச்சி பண்ணின்னு சொல்லுவாள். ஏதோ கதவு சொல்லிப்பான்னு சொல்லுவேன். பட் அங்கே இருக்கிறது நாகேஸ்வரம், விச் வாஸ் டோட்டலி இக்னோர்டு பை பீப்புள். அப்புறமா பெரிய பெரிய செல்வந்தர்கள்லாம் பார்த்து திருப்பி பெரிய பெரிய சாஸ்திர பண்டிதர்கள்லாம் அழிச்சு இது எங்கே இருக்குது, ஒரிஜினல் எங்கே இருக்குது கண்டுபிடிச்சி அந்த இடத்த பண்ணுறா. அந்த இடத்துல மிச்ச கோவில் ஆட்டெல்லாம் கிடையாது, சாதாரண கோவில் தான். எந்த விதமான அழகான வேலைப்பாடம் எல்லாமே மறைஞ்சு போயிடுது, பூமிகளில் போயிடுது. ஆதிகாலத்து இருந்ததெல்லாம் பூமிகளில் போயிடுது. லிங்கம் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த லிங்கத்து மேலே 5 தலை பாம்பு குடப்பிடிக்கிறது. ஸோ அதை திருப்பி எடுத்து கட்டி இப்போ தே அனௌன்ஸ்ட் இந்த பிளேஸ் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டான். ஸோ அது எங்கே இருக்குன்னா தாரகாவனம்ன்ற வனத்தில் நடுவில் இருக்குது. இதுக்கு தான் இந்த 10வது பிளேஸு ஜோதிர்லிங்கத்தில் 10வது ஜோதிர்லிங்கமாக சொல்லப்படுறது. இங்கே இன்னொன்று சொல்கிறாங்க, நிறைய இடத்துல ஜோதிர்லிங்கத்தில் நம்ம இங்கே சவுத் இந்தியாவில் சொல்கிற மாதிரி மரகதவல்லி சமேத வரமூர்த்தீஸ்வரர் சொல்கிறோம், சொர்ணாம்பிகா சமேத புஷ்பரதீஸ்வரர் சொல்கிறோம். ஸோ அது மாதிரிலாம் அங்கெல்லாம் அம்பாளை பற்றி எவ்வளோவா ப்ராமினெண்ட்டாக சொல்லப்படல. மோஸ்ட்லி துர்கா காளி தான் அங்கே சொல்லிக்கிறா எது எடுத்தாலும். ஸோ இங்கே அங்கெல்லாம் ஈஸ்வரன் தான் பிரதானம். காளி ஒன்று இருக்கும், சிம்பிளாக வரைக்கும் போகிறதுக்கு காளி கோவில் தான் நிறையா இருக்கும். பட் ஈஸ்வரனோட கோவில் உள்ள அம்பாள் சக்தி சில வைத்தியநாத்தில் எப்படி ஆரோக்கியம் இருக்காளோ அது ஜெயதுர்கா பீடம். அது மாதிரி சில கோவிலில் தான் அது ப்ராமினெண்ட்டாக இருக்குது, மிச்ச கோவிலெல்லாம் இல்லை. உஜ்ஜைன் கோவிலை கூட கட்காளியே தனியார் கோவில், உஜ்ஜைன் சிவலிங்கத்துக்கு பக்கத்தில் இல்லை எதுவுமே. ஸோ இந்த மாதிரி பல இடங்கள் இருக்குது. பட் மெயினாக ப்ராமினன்ஸ் என்னென்னா ஈஸ்வருக்கு தான் ப்ராமினன்ஸ் அங்கெல்லாம். ஸோ இந்த நாகேஸ்வரம்ன்றது 10வது ஜோதிர்லிங்கமாக போற்றப்படுறது நம்ம இந்தியாவில். தயவுசெய்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த அட்லீஸ்ட் கேளுங்க, அட்லீஸ்ட் செவிமடுத்தல். அதாவது நம்ம கர்ண பரம்பரைன்னா கர்ணன் காதில் கேட்டாலே போதும், இங்கே படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ கொஞ்சம் அட்லீஸ்ட் 10 பாயிண்ட் கேட்டால் 2 பாயிண்ட்டாக ஞாபகம் இருக்கும்ல, அதை நம்ம சொல்லலாம் மற்றவங்களுக்கு. இதை சொல்லி இந்த 235வது வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.